ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா என்னன்னு பார்க்கலாம். நார்மலாக ஒரு ஜாயிண்ட்ல நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்டோட அளவு தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இதை டிகிரிஸில் மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்போவில் ஃப்ளெக்ஷன் 150 டிகிரி அண்ட் எக்ஸ்டென்ஷன் 0 டிகிரி. அடுத்து இதோட டைப்ஸ் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஆக்டிவ், பேசிவ் அண்ட் ஆக்டிவ் அசிஸ்டட்னு 3 டைப்ஸ் இருக்கு. இதில் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை போத் அசஸ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா ஒருத்தர் தன்னுடைய ஓன் மசிலை யூஸ் பண்ணி எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுறது. இதை மசிலோட ஸ்ட்ரென்த்தை அசஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பேசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். பேசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா ஒருத்தரோட ஜாயிண்ட்டை வேறு ஒருத்தரோ இல்லைனா மிஷினோ வச்சு மூவ் பண்ணுறது. இது ஜாயிண்ட்டில் ஸ்டிஃப்னஸ் இருக்கான்னு பார்க்கவும், இருந்தால் அதை சரி பண்ணவும், ஒருத்தரால் ஆக்டிவாக பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணவும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆக்டிவ் அசிஸ்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இது ஒருத்தரால் அவரோட ஜாயிண்ட்டை ஓனாக ஃபுல்லாக பண்ண முடியாத சுச்சுவேஷனில் பார்ஷியலாக அவருடைய ஆப்போசிட் கை இல்லைனா காலை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு, அப்படி இல்லைனா தெரபிஸ்ட் இல்லைனா மிஷின் மாதிரியான எக்யூப்மெண்ட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அதை ஃபில் பண்ணுறது.